வணக்கம். இன்னைக்கு ஒரு சிம்பிள் பிசிக்ஸ் கான்செப்ட் எடுத்துக்கிட்டு ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல இன்ஜினியரிங்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பெர்னாலிஸ் தியரம் +1 +2ல வந்து நம்ம படிச்சிருப்போம். 2 மார்க் கொஸ்டினா நல்லா மக்கப் பண்ணி எழுதியிருப்போம். ஸோ அது வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். தியரம் பார்த்தீங்கன்னா ஏர் அல்லது வாட்டர் அதோட வெலாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும் போல ப்ரெஷர் கம்மியா இருக்கும். வெலாசிட்டி கம்மியா இருக்கும் போல ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டர் நம்ம வந்து இப்போ ஏர் அடைச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெலாசிட்டி கம்மி, ஸோ ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அவுட் சைட் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் உள்ள ஏரை பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதனால அவுட் சைடு ஏரோட ப்ரெஷர் கம்மி சிலிண்டர் அடைச்சு வைக்கிறத விட. ஸோ இதான் வந்து கான்செப்ட். இது நம்ம வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஃபர்ஸ்ட் ரியல் டைம் பார்க்கலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டியோடரண்ட். ஸோ இந்த டியோடரண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஸ் பண்ணுறீங்க, டியோ வெளியே வருது. இது வந்து பெர்னாலிஸ் தியரம் படி தான் நடக்குது. எப்படின்னு பார்க்கலாம். இந்த ரப்பர் பல்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, பெர்ஃப்யூம் வெளியே வருது இல்லையா? ஸோ உள்ள டிசைன் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பல்பை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ஏரை பம்ப் பண்ணுறீங்க. ஏர் வந்து ஹை ஸ்பீடில் பம்ப் பண்ணுறீங்க. ஸோ ஹை வெலாசிட்டி, அந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும் பெர்னாலிஸ் தியரம் படி. இந்த இடத்துல நீங்க வந்து ஹை வெலாசிட்டி ஏரை பம்ப் பண்றீங்க, அதனால லோ ப்ரெஷர், அங்க வந்து லோ ப்ரெஷர் ஜென்ரேட் ஆயிருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏரோட வந்து வெலாசிட்டி ரொம்ப கம்மி, அங்க ஏர் மூவ்மெண்ட்டே இல்லை இல்லையா? அதனால வந்து அங்க ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதான் பெர்னாலிஸ் தியரம். ஸோ இங்க ஜாஸ்தியான ப்ரெஷர், இங்க கம்மியான ப்ரெஷர். அதனால என்ன ஆகும்னா ஒரு லிஃப்ட் வரும். இப்ப பாத்தீங்கன்னா சிலிண்டர் இருக்கு, அது வந்து ஹை ப்ரெஷர் கேஸ் இல்லையா? ஸோ அதை நீங்க ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், அங்க ஹை ப்ரெஷர், வெளியே லோ ப்ரெஷர். அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா கேஸ் வெளியே வரும், விச் மீன்ஸ் ஒரு லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த லிஃப்ட் தான் இங்க நடக்கும். இங்க பாத்தீங்கன்னா லோ ப்ரெஷர், இங்க ஹை ப்ரெஷர். ஸோ என்ன ஆகுது, ஒரு லிஃப்ட் ஜென்ரேட் ஆகிறதுனால இங்க இருக்க லிக்விட் மேல வரும். ஆஸ் வெல் நீங்க ஏர் ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரெஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஏர் இந்த லிக்விட் சேர்ந்து ஆட்டோமேட்டிக்கா வெளியே உங்களுக்கு வந்து பெர்ஃப்யூம் வரும். இதான் வந்து ரியல் டைம் நார்மலான அப்ளிகேஷன் பெர்னாலிஸ் தியரத்துப்படி. நம்ம வந்து இதை இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல எப்படி யூஸ் பண்ணுறத பார்க்கலாம். ஏர்கிராஃப்டோட விங் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விங்கோட டிசைன் எப்படி இருக்கும்னா கீழே வந்து ஃபிளாட்டா இருக்கும், மேல கர்வியா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். பர்பஸ் என்னன்னா ஏர் இங்க வந்து படும்போது ஏர் இங்க இருந்து இந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கான டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஜாஸ்தி கீழே கம்பேர் பண்றப்போ. கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட் லைன், அதனால வந்து டிஸ்டன்ஸ் கம்மி, இதோட டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி கர்வியா இருக்கிறதுனால. இப்ப என்ன ஆகும்னா மேல டிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தி, ஸோ ஏர் வந்து ஃபாஸ்டா டிராவல் ஆகணும் இந்த இடத்த வந்து ரீச் ஆகுது. ஸோ இங்க இருந்து இங்க வந்து ஏர் வரணும்னா ஃபாஸ்டா டிராவல் ஆகணும். கீழே பாத்தீங்கன்னா ஒரே ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கும். ஸோ கீழே வந்து ஏரோட ஸ்பீட் கம்மியா இருக்கும், மேல ஏரோட ஸ்பீட் ஜாஸ்தியா இருக்கும். விச் மீன்ஸ் வெலாசிட்டி கீழே கம்மி, ஏர் வெலாசிட்டி மேல ஜாஸ்தி. ஸோ ஆஸ் பர் பெர்னாலிஸ் தியரம் வெலாசிட்டி மேல ஜாஸ்தி, ஸோ ப்ரெஷர் கம்மி. கீழே வெலாசிட்டி ரொம்ப கம்மி, ப்ரெஷர் ஜாஸ்தி. ஸோ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர். ஹை ப்ரெஷர் வந்து கீழே இருக்கிறதுனால ஒரு லிஃப்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வந்து நம்ம ஏர்கிராஃப்ட் வந்து பறக்குது. நம்ம வந்து ஏர்லயே ஸ்டே ஆகிறதுக்கு வந்து இந்த பெர்னாலிஸ் தியரம் தான், இந்த விங் டிசைன் அதான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்படிதான் வந்து பெர்னாலிஸ் தியரத்தோட இதான் வந்து இன்ஜினியரிங் அப்ளிகேஷன், ரியல் டைம் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு பெர்னாலிஸ் தியரம் அப்படின்னு நம்ம வந்து படிக்கும்போது அப்ளிகேஷன் மைண்டட் அல்லது வந்து கான்செப்டை வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். அப்பதான் வந்து நம்ம புதுசா வேற ஏதாவது யோசிக்கிறதுக்கு, இன்னோவேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சேனலோட இன்டென்ஷனே அதான். ஒவ்வொரு கான்செப்டையும் நாங்கள் வந்து ப்ராக்டிகல் அப்ளிகேஷன்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ தட் வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தானா ஷேர் பண்ணுங்க, அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எங்க சேனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறது உங்க கமெண்ட்ஸா வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ்.